சொல்லுவேன் கேளும் ஐயா. சமயபுரத்திலே பள்ளி கொண்டதோடு பார்வக்கரை தெரிவித்தோம். இதற்கு இருக்கக்கூடிய இருக்கின்றது. அன்னை சமயபுரத்திலாம் சஞ்சாரம் செய்ய வேண்டும். உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் நம்ம யாருன்னு காட்ட வேண்டும் என்பதாக ஆயா மகமாரியானவள் அந்த சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? டேய் தம்பி, இன்னைக்கு உன் வீட்டுல என்னடா சோறு? இன்னைக்கு எங்க வீட்ட கரண்ட் பாய்ந்து. நான் என்ன குழம்புன்னு கேட்கலடா தம்பி, என்ன சோறுன்னு தான் கேட்டேன். ஓ, என்ன சோறுன்னு கேட்டீங்களா? நீங்க சாப்பாட்டை பத்தி கேட்டீங்க, நான் குழம்பு பத்தி சொல்லிட்டேன். ஓஹோ, ஏங்க எங்க வீட்டுல இன்னைக்கு கம்மஞ்சோறுங்க. ஓ, உன் வீட்டுல கம்மஞ்சோறு. ஆமா. என்ன தம்பி, ஊருக்குலாம் நீ தான் பெரிய மனுஷன். வெள்ளையும் சொல்லுமா, எந்த நேரம் பார்த்தாலும் பெரிய புள்ளமா இருக்கிறீங்க. உன் வீட்டுல என்னடா சோறு? என் வீட்டுல நெய் சோறு. நெய்யா? என்னடா நெய்யில எப்படா சோறு சாப்பிட முடியும் தம்பி? நெய் ஊத்தி சாப்பிடறல. ஓ, பச்சரிசி சோறை போட்டு நெய் ஊத்தி சாப்பிடுறீங்க. பிராமண வம்சம் ஆச்சே. பல வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாட்டையும் கொண்டு வந்தாங்க. ஒரு கொப்பரையில கொட்டணும், தண்ணிய ஊத்தணும், 10 கொத்து வேப்பலைய பறிச்சு போட்டு சூடத்தை ஏற்றி ஆயா மகமாரி இந்த பூலகத்துல இந்த சமயபுரத்துல நீ பள்ளி கொண்டு விட்டாய். உனக்கு கோவில் கட்ட வேண்டும், கும்பாபிஷேகம் போட வேண்டும். ஆடலோ பாடலோ கொட்டோ முழக்கமோ பாரதமோ பம்பையோ தேரோ திருநாளோ இதெல்லாம் செய்ய வேண்டும். உலகத்திலே மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும். இன்று முதலாக இந்த சமயபுரத்திலே பதியமருவாய் என்பதாகத்தானே சமயபுரத்திலே பதியமர்த்தினாரா அந்த சங்கரிபுரத்து மக்கள் எல்லாம். மகமாரியானவள் சோதனக்காரி. மாரியாகி நல்லவனு மட்டும் யாரும் நினைக்க கூடாது. சரியா? ஏன்னா அவளும் பொம்பளை தானே. பொம்பளைக்கு நிமிஷத்துக்கு 1000 சிந்தனை போகும். அப்படியாப்பட்ட ஆயா மகமாரி இவரை நம்ம நிஜமாலுமே மகமாரின்னு பேர் வச்சு வணங்குறாங்களா, இல்ல நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சதால வணங்குறாங்களான்னு அம்மா எப்படியாப்பட்ட வேஷம் தெரியுமா? 400 10 சேர்ந்த அந்த மாதிரி வேஷத்தை எடுத்து ஆயா மகமாரி
வாயிலெல்லாம் பள்ளி இல்லாத கேள்வி எப்படி இருக்குமோ ஆமா அந்த மாதிரி கிழவி ரூபத்துல ஆமா அப்படியே எடுத்தடி வச்சா 800 நாளைக்கு செல்லும் சரிதான். தூக்கி அடி எடுத்தால் 90 நாளைக்கு செல்லும் ஆமா மாரியை சோதனை வரதே ஒண்ணு சின்ன புள்ள ரூபத்துல வந்து சோதனை பண்ணுவா ஆமா இல்லையா வயசான கேள்வி ரூபத்துல வந்து சோதனை பண்ணுவா ஆமா அம்மா மகமாரி ஆமா அந்த கூடு கரைச்சு வச்சிருக்கானுல்ல ஆமா அந்த இடத்துக்கு எப்படி தெரியுமா வரா அவ தள்ளாடி தள்ளாடி இதை கேள்மையா மகண்டாரே எங்க தாயாலும் வாரம்மா தள்ளாடியே தள்ளாடியே இதை கேளுமையா மகண்டாரே எங்க தாயாரோ வராரங்கே அடி தள்ளாடி தள்ளாடி இதை கேள்மையா மகண்டாரே அவ தாயிரவி வாரம்மா தள்ளாடி தள்ளாடியே இதை கேளுமையா மகண்டாரே எங்க தாயாரோ வராரங்கே அடி அடி போமானா என் நிபலத்தை உழமானா என்னோட நாள்கள் செல்லும் தேடிய பாங்கனா கேளுமையா மகண்டாரே ஐயா என்னோரே நகைசமோ தூக்கி அடி போமானா அடி 90 நாள்கள் செல்லும் தள்ளாடி தள்ளாடி பக்கத்துல வந்து நின்னா ஆமா அருகாமலே வந்து நின்ற உடனே ஆமா எப்பா மக்களா இங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு சொல்லி வயசான கிழவி எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசுறாங்க ஆமா ஏண்டா பேரந்தேவுல இங்க என்னால பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பாட்டி சொல்லு பாட்டி என்னடா பேலாண்டி நீ தடி நீ வீந்துட்டாத பாட்டி என்ன வச்சிருக்கிற நான் ஒண்ணு வச்சிருக்கல எல்லாம் கும்பலா நிக்கிறீங்க கைய விட்டு கொட்டுறீங்க ஆமா சரி ஏதோ பண்ணிடுறீங்களேன்னு நான் பக்கத்துல வந்து கேக்குறேன் ஆமா என்ன வந்து என்ன அழிக்குத என்ன பக்குதன்னு சொல்லுடா பாட்டி மகமாரி அம்மனுக்கு அதனால கிளாஸ்ல கூழ் வாங்கி குடிக்கலாம்னு வந்து நிக்கிறேன் அம்மா பேரு பசியும் பட்டினியுமா உலகத்துல பசியோட தூங்குறானுவ ஆமா கூய கரைச்சி சாக்குல ஊத்துறங்கிறீங்களே மண்ணா போனவன சாக்குல ஊத்துல பாட்டி சாக்கரிசி வரவங்களுக்கு சாக்க கரைச்சி ஊத்துனா சடல் பாய் வாயில மாட்டிக்குமே ஓ சாக்கு கரைச்சி ஊத்துனா சாக்கு இல்ல பாட்டி குய் கம்மஞ்சோறு சோள சோறு பல வீட்டு சாப்பாடு பல வீட்டு சாப்பாடு எடுத்து வந்து கொப்பரையில கொட்டி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கொட்டி அப்புறம் கரைச்சி கொடுக்குறாங்க மிளகாத்தூள் கொடுத்துரும் பச்சை மிளகா காட்டியே கூயில மிளகாத்தூள் போட்ட முதல் நீ தாண்டா பாட்டி பச்சை மிளகா சரி காரம் காரமா உள்ளூர் காரங்களுக்கு மட்டும்தான் குடுப்பியா இல்ல வெளியூருக்கும் சேர்த்து விடுவியா பாட்டி எல்லாத்தையும் உண்டு உண்டுன்னா எனக்கு ஒரு கிளாஸ்ல அப்ப குடுதா இரு தம்பி கழுப்புற ஏத்துட்டு பாட்டி கல்புரை ஏத்துட்டோம்னா ஆமா சூடத்தை ஏத்துனாங்க ஆமா ஆயா மகமாரி நினைச்சாங்க ஆமா இன்னைக்கும் சரிதான் நம்ம கிராமத்துல ஒரு சாக்கு கூழ் ஊத்துறோம்னு வச்சுக்கி வயசுல மூத்தவங்கள பார்த்து ஒரு 3 பேத்துக்கு அந்த கூழை கொடுப்பாங்க ஆமா எதனால தெரியுமா எதனால அந்த காலத்துல மாரியாயே அந்த மாதிரி வயசான கல்வி வந்துதான் அந்த கூழை குடிச்சாலாம் ஆமா மாரியாய் மாறிக்கவங்களுக்கு 3 பேத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆமா ஆயா சமயபுரத்துல மகமாரியானவன் ஆமா வயசான கிழவியாட்ட கூட வாங்கி குடிச்சா சமயபுரத்திலே பதியம் வந்தால் மகமாரி அம்மனுக்கு அந்த சமயபுரம் தனியே கோவிலாது கட்டுகின்றார் அவளை எல்லாம் ஒன்று கூடிய ஒன்றே சமயபுரத்திலே மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி கோவில கட்டுறாங்க. டேய் நோ நம்ம ஊருக்கு புதுசா மாரியாயின்னு ஒரு புள்ள வந்திருக்கிறான். அவளுக்கு கோவில கட்ட வேண்டும், கும்பாபிஷேகம் போட வேண்டும். நீ என்ன நிதி தர? சிமெண்ட் வாங்கி தந்துடுறேன். ஆட்டாடா பரவாயில்லடா, ஏன்னா சிமெண்ட் தான் விலை இப்ப கம்மியா விக்குது. கோவில் கட்டி கோபுர வேலை முடிகிற வரைக்கும் சிமெண்ட் வேலை ஒண்ணுது. தம்பி நீ என்ன பண்ணலான்னு இருக்கிற? நான் அம்மனுக்கு கதவு போட்டுக்கிறேன், வெளியே வராத. எதுக்கு வீட்டுல வச்சுக்கிட்டு வீட்டுல விட்டு பூட்டிடலான்னு பாக்குற?
பரவாயில்ல பரவாயில்ல. டோரு அதாவது கிரீன் கேட்டு கதவு சன்னல் எல்லாம் உண்டு உபயம். ஆமா என்னுடைய வாழ்க்கை தண்ணி காட்டுறது மண் அடிக்கிறதுலாம் என் வேலை ஆமா அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சான். ஆமா கோவில கட்டணும், கும்பல் எல்லாம் சமயபுரத்துக்கு போகுது, சமயபுரத்துல சாமி சாமியா வணங்குது. ஒருத்தரை கூப்பிட்டு கேக்குறாங்க, டேய் ஓ எங்கடா போற? நான் மகமாரி இன்னைக்கு அமாவாசை. ஆமா. சமயபுரம் போயிட்டு இருக்கேன். சமயபுரத்துக்கு போறேன். ஆமா. ஏன் அங்க போனா உனக்கு என்ன நடக்குது? அம்மன்கிட்ட போயிட்டு வந்து வச்சுக்க, ஆமா. என் குடும்பத்துல எல்லாமே சண்டை சத்துரு இருக்காது, வசதி வாய்ப்பு கிடைக்குது, நல்லா இருக்கு. இத சொன்னா ஒரு மனுஷன் இருக்கிறவெல்லாம் பார்த்தான். இங்க இருந்து மெனகட்டு நம்ம ஏண்டா சமயபுரம் போகணும்? சமயபுரத்துல அந்த அம்மாவுக்கு எப்படி கோவில் கட்டிருக்காங்கன்னு பாரு. அந்த மாதிரி நம்ம ஊர்ல கோவில கட்டணும்னு சமயபுரத்துல எப்படி கோவில் இருக்குதோ அந்த அம்மாவை எப்படி பரிமத்திருக்காங்களோ அந்த மாதிரி அபிநிகட 56 தேசங்கள் கண்டளமும் சமயபுரத்துல மகமாரிக்கு கோவில் கட்டியதை போல அந்தந்த கிராமங்களிலும் கோவில் கட்டி கொண்டாடி வருகின்றாரே.